Hi friends, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் வந்து சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாளாவே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. விஜய் பண்ணியிருக்காரு, அதுவும் வந்து திருநங்கை பண்ணியிருக்காருன்றப்ப எல்லாருமே வந்து எப்படி அவுட்புட் வரும், இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க படம் பார்க்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, அதோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். தெரியல டிக்கெட்லாம் எடுத்துருக்கீங்க? சும்மா எடுத்தீங்க என்ன ஏசி காத்துல ஜாலியாக உட்காந்து போகலாமே, போர் அடிக்குது. என்ன படம் தெரியுமா இது? படம் சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் யார் நடிச்சிருக்கா சொல்லுங்க. தெரியல யாருன்னு. ஆனால் விஜய் சேதுபதினா விஜய் சேதுபதி இது. விஜய் சேதுபதி போஸ்டர் பாருங்க, விஜய் சேதுபதி நடிச்சிருக்கீங்க. சும்மா ஜாலியாக படம் பார்க்க வேண்டிய நாளே படம் பார்க்கணும். விஜய் சேதுனாலே மாசு, இதில் வேற ஹீரோயின் வேறு நடிச்சிருக்காரு லேடிஸ் கிட்டப்பில். ஸோ பக்கா மாஸ். அப்புறம் என் தலைவி சமந்தாக்காக விஜய் சேதுக்காகவே படம் பார்க்கலாம் தலை. படம் எப்பவுமே மாசாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். விஜய் சேதுக்காக பார்க்க வரணும். எதை பேஸ் பண்ணி கதை இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அடல்ட்டுக்கு சம்மந்தமாக தான் இருக்கும். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரிவ்யூ பார்த்தா நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பார்த்துட்டு சொல்லிட்டோமா? விஜய் சேது படம் மாசாக தான் இருக்கும். அவர் ஆக்டிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ எப்படி தலைவர் படத்தை டிஃப்ரெண்டாக கெட்டப்லாம் போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது யாரும் அதிகமாக செய்ய மாட்டாங்க, இதுமாரி கெட்டப் போடுறது. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கெட்டப் போட்டு நடிச்சதுக்கே அவருக்கு வந்து ஒரு பெருமை தான் இருக்குது விஜய் சேதுபதிக்கு. விஜய் சேதுபதிக்காக போகிறோம், பார்ப்போம். ஆக்டிங் எப்படி நல்லா பண்ணியிருப்பாரா? ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவார், அதுக்காக போகிறோம். சமந்தா நடிச்சிருக்காங்க, அவங்களாம் சமந்தா பார்க்கலாம், அவங்களும் நல்லா நடிப்பாங்க. படம் நல்லா இருக்குன்னு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நல்லா இருக்கும் பார்ப்போம். எல்லாமே பண்ணிட்டு அவர் வயசுக்கு அவர் பண்ணுறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக 40 வயசுக்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. கேரளாலாம் விஜய் வேணா எப்படி போவாங்க? செம்ம கெத்து தானே விஜய் சேதுபதி, எப்பவுமே கெத்து, எல்லா இடத்துலையும் கெத்துனா எப்பயும் கெத்து. வேறு ஹீரோ பிடிச்சிருந்தாலும் விஜய் சேதுபதி எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் விஜய் சேதுபதி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டேங்குது. இப்போ நான் வந்து தனுஷ் ஃபேனாக இருந்தாலும், இவன் வந்து சூர்யா ஃபேனில் யாராவது ஃபேனாக இருந்தாலும் விஜய் சேதுபதி போது எல்லாருக்குமே பிடிக்கும். விஜய் சேதுபதி தான் அதனால போய் மாஸ் தான். ஆமாம். அப்புறம் டேரக்டர் வந்து தியாகராஜ குமாரராஜர் வந்து செம்ம டேரக்டர். ஃபர்ஸ்ட் படம் கூட செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட 2வது படம் போது அதுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். படம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். நான் படத்தை எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. விஜய் சேதுபதிக்காக படம் வந்து படத்துக்கு வந்துருக்கு. முக்கால்வாசி பேர் அதான் சொல்கிறாரு. தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். படம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆக்டிங்னா அவர் தான். நீங்கள் ஃபேனா? ஃபேன் தளபதி ஃபேனு, இருந்தாலும் விஜய் பிடிக்கும். படம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க? விஜய் சேதுபதி இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்பிக்கையாக பார்க்கலாம். ஃபேமிலி மேன். ஏன்னா வந்து பார்க்குறவங்களே 5 பேர் லேடிஸ் தான். ஸோ அதனால் நம்பிக்கையாக பார்க்கலாம். படம் வந்து கண்டிப்பாக ஹிட்டு. படம் பார்த்த பிறகு தான் தெரியும். அவர் நடிப்புக்கோசம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கிறதுனால வந்தேன். தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே. ஸ்கூலை விட்டு தேடி வந்துக்கிறேன். விஜய் சேதுபதி மாதிரியே அவரை பற்றி பேச முடியுமா? அவரை பற்றி எனக்கு எதுவும் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் அவர் ஃபேனு, தலை ஃபேனு. காமெடி நடிகர், நல்ல சூப்பர் மேன், சூப்பர் ஸ்டார், வர காலத்து நண்பர். எல்லாருக்குமே ஒரு திரையுலகத்தில் ஒரு சிறப்பான மனுஷன். நீங்கள் யார் ஃபேன்? நான் எல்லா ஃபேனு தான். ஆமாம், யார் நடிக்கிறாங்க எல்லாம் ஃபேன் ஆயிருவீங்க? ஆமாம், அவ்வளோதான். கமல் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், யார் இருந்தாலும் நடிப்பில் அவங்க இதில் அப்படியே போக வேண்டியது தான். விஜய் பற்றி ஏதாவது ஒரு லைன் சொல்ல முடியுமா? அவர் வந்து இப்போ வாரம் சன் டிவியில் கொடுக்குறாரு. சிறப்பான நிகழ்ச்சி, நல்லாயிருக்கு, பார்க்கலாம். சன் டிவியில் எல்லாமே பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஆமாம், அவருக்காக வந்திருக்கு. அவர் பெண் மேடம் போட்டிருக்காரு, அதுக்காக வந்திருக்கு. சூப்பர்மேன். அவர் வருகாலத்தில் சூப்பர் ஸ்டார் ஆவார். நல்ல நடிப்பு, நல்ல திறமை, நல்ல தில்லாலாங்கடிலாம் நிறையா இருக்குது அவர்கிட்ட. பேசுகிறதுக்கு அவர் சூப்பர் ஸ்டாரே அருமையாக பேசிட்டார். இவர்கிட்ட நிறைய கதை இருக்குது, இவர்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காரு. அவர் பற்றி அவர் டைலாக் சொல்ல முடியுமா? அவர் டைலாக் என்னத்தை சொல்கிறது, எல்லா படத்துலையும் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னுவார். அதே பால் லாங்குவேஜில் கொஞ்சம் பயங்கரமாக சொல்ல முடியுமா? கேமரா பார்த்து. ஓ அப்படியா? ஒரு கதை சொல்லட்டுமா? கேமரா பார்த்து ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு. விஜய் சேதுபதி படம்னா சூப்பராக இருக்கும் ஜி. ஒரு மாஸ் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும். அவர் இயல்பாகவே வந்து அவர் பேச ஸ்பீச்சில் வேறு லெவல். ஃபிலிம்லையும் இது ஏதாவது கருத்து உள்ள படமாக இருக்கும். ஆனால் என்ன ஸ்பெஷல்னா விஜய் சேதுபதி திருநங்கை கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த சமூகத்தில் என்ன திருநங்கை பாதிக்கப்படுறாங்க, ப்ளஸ் என்ன பண்ண போகிறாங்க இந்த படத்தில் மெசேஜ் மூலியமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் சமந்தா ரோல் வேறு லெவலில் இருந்ததுன்னு சொன்னாங்க. மெயினாக யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஜய் சேதுபதி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி, அதுவும் ஒரு திருநங்கை ரோல் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு கட்ஸ் வேணும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. விஜய் சேதுபதிக்காக தான் வந்தனே. உண்மையாக
நான் வந்து ஒரு எமோஷனில் வந்துட்டேன் கூட அவருக்காக நான் வந்திருக்கேன். அவர் வேறு லெவலில். ஒரு 5 தடவை பார்க்கணும். ஒரு டீட்டெயிலிங் சொல்லுவாங்க அந்த படத்தில் வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு 5 தடவை பார்த்தா தான் படத்துடைய உள்ள ஒரு கான்செப்ட் புரியும். எம்ஏ தியாகராஜா ஃபிலிமில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணார். அவர் அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து நம்ம எல்லாரையும் கூட்டு போவாங்க. அந்த வந்து இப்போ இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டரண்டினோட பல்ப் ஃபிக்ஷனு அதேமாரி பாணியில் வந்து நம்ம எடுக்க முடிய ஒரே ஆள் பார்த்தோன்னாக்கா தமிழ் சினிமாவில் தியாகராஜ குமாராஜ் தான். என் நம்பிக்கை இருக்குது தமிழ் சினிமா வந்து ஒரு இங்கிலீஷ் சினிமாவில் கொண்டு போகிற வந்து தியாகராஜ குமாராஜ் மட்டும் தான் முடியும். ஃபஸ்ட்டு ஆரணிக்கான படம் வரும்போது எனக்கு அப்போல்லாம் அது தெரியாது அந்த படம் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு மட்டும் நெட்டில் பார்க்கும்போது தெரியும் IMDbலாம் வந்து நிறையா ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மட்டும் தான் சரி என்ன தான் அந்த படம் இது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். நான் படம் பார்த்ததுலேருந்து அப்போ பிடிச்சது தான் எனக்கு டேரக்டர். அதுக்கப்புறம் எப்போ படம் வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. 8 வருஷத்துக்கு வச்சு இந்த ஒரு இதை வந்து நான் இப்போ தான் வெளியே காட்ட போகிறேன். நாங்கள் அதுக்கடுத்த படம் வந்து 10 வருஷம் கழிச்சு வரும்னு சொல்கிறாரு. அது வந்து அடுத்த வருஷமே விட்டால் நல்லாயிருக்கும். வருஷம் ஒரு படம் விட்டால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நான் பொழுதுபோக்கு வர்றதால் டைப் பார்க்குறேன். ஆமாம் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவர் படம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரெகுலராக எல்லா படத்துக்குமே போயிடுறீங்க. ஆமாம் நான் சினிமா தியேட்டரில் தான் பார்ப்பேன். சிடியில் வாங்கி பார்க்க மாட்டேன். அதனால் எல்லா படமும் விரும்பி பார்ப்பேன். அதில் மெயினாக விஜய் சேதுபதி படம் ரொம்ப விரும்பி. வேறு புதுசாக கெட்டப் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்கும்? நல்ல மெசேஜாக இருக்கும். நல்ல ஒரு சிறப்பாக இருக்குன்றதான் எதிர்பார்க்குறேன். அண்ணே படம் சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி பாருங்க. விஜய் சேதுபதி கெட்டப்புக்காகவே படம் பார்க்கணும். ஒரு படம் வந்து விஜய் சேதுபதி படம். தலைய ஃபேன் நீங்களா? ஆமா ரசிகர் மன்றமே வைக்க போறோம். விஜய் சேதுபதி கெட்டப்புக்காகவே வரணும் படத்துக்கு. அவருக்காக உயிரே கொடுப்போம். அவருக்காக உயிரே கொடுப்போம். உயிரை தான் விட நெஞ்சு எடுத்து அவர் கையில குத்துறோம். பப்ளிக் முடிச்சு எக்ஸாம் முடிச்சு அப்படியே வந்துறீங்க. ஆமா படம் எப்படி இருக்கும்? அதான் இத்தனை பேர் நடிச்சிருக்காங்களே மாசா இருக்க போகுது படம். ஆஹா அவர் நடிச்சாலே படம் கலாசல்ல கில்டா சோ ஐயோ ஐயோ ஆஹா மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது ஒண்ணும் கிடையாது. போய் சொல்லுங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறவங்கள தான் கேட்டுட்டு இருந்தோம். இனிமே பார்த்துட்டு வரவங்கள போய் கேட்போம். வாங்க போலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா செக்ஸ்ன்ற விஷயத்தை மெயினாக காமிச்சிருக்காங்க. அது வந்து பாலியல் தொல்லை வந்து எப்படி ஒரு குடும்ப ரீதியாக இல்லை ஒரு கணவன் மனைவிக்கும் இல்லை ஒரு பெற்றவங்க கூட இருக்கிறது, அப்புறம் திருநங்கைகளுக்கு சமுதாயத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை நடக்கும், போலீஸ் அதை எந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுடைய பெரிய பிக் கிளாப்ஸும் அவரு கூட. அதேமாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான ஃபில்மாக பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். விஜய் சேதுபதி நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்டிங் நல்லா சமந்தா நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படிண்ணா இருக்கு? வில்லத்தரமான சிரிப்பா இருக்கு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஒரு தடவை பார்க்கலாமா? ஒரு தடவை தான் விஜய் ஆக்டிங் எப்படி இருக்கு படத்துல? விஜய் அவர் நடிப்பு தான் படம். அவர் நடிப்பு தான் படமே. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் வந்து நல்லாவே இல்லை. படம் எப்படி இருக்கு? தலை நான் மோசமாக நடிச்சுக்கிறேன். தலையும் படம்லாம் கேட்டு வேற லெவலு படம். வேற லெவல் நான் படம் ரொம்ப படம் வேற லெவலு. படம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்கு படம். நல்லா இருக்கு. படம் பொறுமையாக பார்த்து தான் புரியும் எல்லாருக்கும். விஜய் ஆக்டிங் எப்படி இருக்கு? அது சூப்பராக இருக்கும். மாசாச்சு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா தான். படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் இது 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இந்த படத்தை நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க. படம் வந்து விஜய் சேதுபதிக்காகவே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி நடிப்பு சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. விஜய் எப்படி பண்ணிருக்காரு? விஜய் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்குது. ஒன்றும் ட்ராபேக்லாம் ஒன்றும் இல்லை. படமே ட்ராபேக் தான். படம் பரவாயில்ல தலை, ஓரளவுக்கு பார்க்கலாம். கதை இல்லையா? நாம் எதிர்பார்த்த அளவு இல்லை. படம் ஒன் டைம் பார்க்கலாம். வாங்க ஆனால் படம் எப்படி இருக்கு? பார்க்கல அடுத்த ஷோ தானே. படம் எப்படி இருக்கு? முடியல. படம் எப்படி இருக்கு? சிறப்பாக இருந்தது. தலைவா எப்படி இருங்க? 1200 வீணாயிடுச்சுண்ணா. கருத்துள்ள படம் தான். கடைசியாக தான் புரியும். ஓகேவா? பை பை பை. இது வந்து சேதுபதிக்காக அந்த கும்பல வேஷத்தில், அதாவது அந்த அந்த 9ன்னு சொன்னாங்கல்ல, அதுங்க அவங்களுக்கு தான் அந்த அர்த்தமே. நல்லா இருக்குது படம். பொறுமையாக பார்க்கணும் உட்காந்து. அந்த கெட்டப் எடுத்து பண்ணுறதுக்கே பெரிய விஷயம். ஆமாம், அதான் அதை பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு தான் காசு. நம்ம சும்மா 100 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வந்துடுறோம். இது பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே பார்க்கணும்.
அதாவது வந்து ஆம்பளைங்க முக்கியமாக பார்க்கணும். அவங்கள வெறியாத்துறாங்களே இல்லை, கூட்டு வெறியாத்துறாங்க பாருங்க, அவங்க தான் முக்கியமாக பார்க்கணும் இந்த படத்தை. இலக்காரமாக பார்க்குறாங்க. அவங்கள முக்கியமாக பார்க்கணும். அப்போ விஜய் சேதுபதிக்கு அதுலேயும் காட்டுறாங்க, அவங்க கைத்தட்டி அந்த காசு கேட்குறாங்களே இல்லை, அதாவது கைத்தட்டி காசு கேட்குறாங்க, அதையும் வந்து அதையும் காட்டுறாங்க அதில். நல்லா இருக்குது.